அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம அறிவியல்ல எனது உடல் அப்படிங்கிற பாடத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இந்த எனது உடல்ல போன வகுப்புலயே நம்ம என்ன ஒரு சில பகுதிகளை பார்த்திருக்கோம். இதனுடைய உள் உறுப்புகளை பத்தி நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் பார்த்துக்கிறோம். உள் உறுப்புகள் என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். மூளை எந்த இடத்துல இருக்குது? உள்ள இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? நுரையீரல் எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அடுத்த இரைப்பை, இரைப்பையானது எங்க இருக்குது? நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்க போய் சேரும்? நம்மளுடைய வயிற்றுக்குள்ள. இங்கதான் இரைப்பையானது இருக்குது. அடுத்து இதயம், இதயமானது எங்க இருக்குது? இந்த இடத்துல நம்மளுடைய மார்புக்குள்ள நினைச்சு பத்திரமா இருக்குது. அதுக்கடுத்து சிறுநீரகங்கள், சிறுநீரகம் எங்க இருக்குது? இந்த இடத்துல நினைச்சு உள்ளாடி நினைச்சது இருக்குது. எலும்பு மற்றும் தசைகள், எலும்பு எங்க இருக்குது? நம்மளுடைய கை, காலு, தலையோடு எல்லா இடத்துலயும் செய்து எலும்பு கொடுக்கிறது. எலும்பு என்ன செய்து உள்ள இருக்குது. தசை வந்து எலும்பை மூடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம இதை எதை மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா இதயத்தை மட்டும் என்ன செய்யறோம் பார்த்துக்கிறோம். இதயத்துடைய பணிகள் என்ன யாருக்காவது தெரியுமா? நம்மளுடைய இதயத்துடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பணியை தான் இந்த பத்திரமா நினைச்சது இந்த இதயமானது செய்திருக்கு. இதயம் எப்படிதான் இருக்கும்? இந்த வடிவத்துல தான் நிச்சயம் இருக்கும். இதயம் எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. நம்மளுடைய உடம்பு இதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய இதான என்ன உடம்பு? இது உடம்பு மனித எலும்பு கூடு. இந்த இடத்துல இப்படி உள்ள பத்திரமா என்ன செய்யுது? நம்மளுடைய இதயமானது இருக்குது. இந்த இடத்துல பத்திரமா என்ன செய்யுது? இதயமானது இருக்குது. அடுத்து ஒரு நிமிடத்திற்கு இதயமானது எத்தனை முறை துடிக்குது தெரியுமா? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிடத்திற்கு இதயம் எத்தனை முறை துடிக்குது? 72 முறையானது துடிக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதயத்துடைய துடிப்பை நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். டாக்டர்லாம் அதை வச்சு பார்ப்பாங்கல்ல, இதை வச்சு நீங்க கேட்கலாம். நீங்க என்ன செய்யுங்க, அப்புறமா ஒவ்வொருத்தரா வச்சு பாருங்க. ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும்? 72 முறைகள் துடிக்கும். நம்மளுடைய இதயமானது இங்க பார்க்க எப்படி பாதுகாப்பான இடத்துல இருக்குன்னு பாரு. இதான் நம்மளுடைய நுரையீரல். நுரையீரலுக்கு உள்ளாடி பத்திரமா பாதுகாப்பா என்ன செய்யுது? நம்மளுடைய இதயமானது இருக்குது. இந்த இடத்துலதான் என்ன செய்யுது? இதயம் இருக்குது. இதான் நுரையீரல். நுரையீரலுக்குள்ள என்ன செய்யுது? இதயம் இப்படி இருக்குது. அதற்கு மேலதான் என்ன செய்யுது? நுரையீரல் மூடி இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இதயத்துக்கு உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதயத்துக்குள்ள 4 அறைகள் இருக்குது. இதயத்துக்குள்ள எத்தனை அறைகள் இருக்குது? 4 அறைகள் இருக்குது. இந்த 4 அறைகளை பற்றி நீங்க பிற்காலத்துல வகுப்புல என்ன செய்யுங்க, அடுத்த வகுப்புல என்ன செய்யலாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.